அதிமுகவின் டெல்லி உறவு என்பது புதிதல்ல. எம்ஜிஆர் காலத்தில் இந்திரா காந்தியின் ஆதரவை பெற்றிருந்த நிலையில் அவரது மறைவுக்கு பிறகு ஜானகி மற்றும் ஜெயலலிதா அணிகளாக பிரிந்தபோது மத்திய அரசின் தலையீடு முக்கிய பங்காற்றியது. ஜெயலலிதா எம்பியாக பதவி வகித்தவர் என்பது இதற்கு மேலும் உதவியாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் கட்சிக்குள் குழப்பம் ஏற்படும் போது அதன் தலைவர்கள் டெல்லியை நோக்கி செல்வது ஒரு வழக்கமான அரசியல் நகர்வாகிவிட்டது. எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டது. அந்த வகையில் அதிமுகவின் உட்கட்சி மோதல்களும் அதை தீர்க்க டெல்லியை நாடுவதும் சமீப காலமாக தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆதரவு நிலையை வலுப்படுத்தவும் பிளவுகளை சரி செய்யவும் டெல்லி அரசியல் தலைமையின் தலையீட்டை எதிர்பார்த்து பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர். சமீபத்திய அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அதிமுக மூத்த தலைவரான செங்கோட்டையனின் டெல்லி பயணம். கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் டெல்லிக்கு புறப்பட்ட அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்த சந்திப்பு குறித்து செங்கோட்டையன் இன்றைய அரசியல் சூழல் குறித்தும் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டிய தேவை குறித்தும் பேசினோம் என்று தெரிவித்தார். இந்த சந்திப்பு அதிமுகவிற்குள் இருக்கும் அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைக்க பாஜக முயற்சிப்பதாக கருதப்படுகிறது. இதற்கு முன்னதாக அதிமுகவின் ஒற்றை தலைமை விவகாரம் உச்சகட்டத்தை எட்டிய போது இபிஎஸ், ஓபிஎஸ் ஆகிய இருவரும் டெல்லிக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தனர். இபிஎஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு தனது நிலையை வலுப்படுத்தவும் மத்திய அரசின் ஆதரவை பெறவும் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதேபோல ஓபிஎஸ் தனது ஆதரவாளர்களுடன் இணைந்து தனக்கான ஆதரவை திரட்ட டெல்லி சென்றார். நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் தொடர்ந்து சட்ட போராட்டங்கள் நடைபெற்ற நிலையிலும் கூட டெல்லியின் ஆதரவு யாருக்கு என்பது முக்கியத்துவம் பெற்றது. அந்த வகையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ் வரிசையில் செங்கோட்டையனும் தற்போது இணைந்திருக்கிறார்.